இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு முத்தரசன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு முத்தரசன். அதாவது நேற்றைய தினம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசின அந்த ஒப்பீட்டு அளவில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. தமிழகத்தில் இருந்து நீங்கள் கோவையிலையும் சென்னையில இருந்தும் அதிக வரி வாங்குறீங்க, ஆனால் மற்ற மாவட்டங்களுக்கு நீங்கள் நலத்திட்டங்களை செய்கிறது இல்லையா? அந்த நிதி கோவைக்கும் சென்னைக்கும் மட்டும்தான் போகுதா? அதே மாதிரி தானே இந்திய அளவில் அதை பார்க்க முடியும். அதை மட்டும் எப்படி நீங்கள் பார்க்கலாம்? ஒரு குதர்க்கமான கருத்தை ஏன் சொல்கிறீங்க? இந்த கால்குலேஷன்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. அவங்க பேசின விஷயங்களும் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களது பார்வையில அவங்களுடைய இந்த ஒப்பீடையோ இல்ல அவங்க சொன்ன விஷயங்களையோ நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்றிய நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், உள்துறை அமைச்சர் அமைச்சராகட்டும், அதே போல கல்வி அமைச்சராகட்டும், இவர்கள் எல்லாம் அவரவர்கள் வகிக்கிற பொறுப்பிற்கு ஏற்ப மிகவும் பொருத்தமான முறையிலும் பொறுப்பான முறையிலும் தங்களுடைய கருத்துக்களை சொல்வது நல்லது. ஏன்னா அவங்க வகிக்கிற பொறுப்பு பெரிய பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்புகளை மறந்துவிட்டு அவர்கள் பல்வேறு விதங்கள் பேசுவது மேலும் மேலும் ஒரு ஆத்திரம் ஊட்டக்கூடிய செயலாக அவர்களுடைய உரைகளும் பேட்டிகளும் அமைகிறது. குறிப்பாக நிதியமைச்சர் அவர்கள் நேற்று இங்க ஒரு நிகழ்ச்சி, அதாவது இந்த மாநாடு நடக்குதுங்கிறதுக்காகவே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அவர்களுடைய செய்தியும் வர வேண்டும் என்பதற்காகவே திட்டமிடப்பட்டதாக அது தெரிகிறது. ஒரு இயல்பா அமைஞ்சதா அது தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த அவங்க பேட்டி கொடுக்கிற பொழுது திசை திருப்புவதற்காக இவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள், தங்களுடைய தவறுகளை மூடி மறைப்பதற்காக திமுக அப்படிலாம் செய்து என்று அவங்க நிறைய செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நிதியை கேட்பது குறித்து ஒரு இழிவான செயல் என்றும் அவங்க குறிப்பிடுறாங்க. அவங்க ஏற்கனவே விலைவாசி உயர்வின் பொழுது பூண்டு மாதிரி வெங்காயம் விலை எல்லாம் உயர்ந்து விட்டது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் கோரிய பொழுது எங்க வீட்டுல நாங்க பூண்டு வெங்காயம் நாங்க சமைக்க மாட்டோம் என்று சொன்னது நாட்டு மக்கள் யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. அது அப்படி அவ்வாறு சொல்வது, கட்டுப்படுத்துகிறோம் அல்லது விலைவாசி ஏறவில்லை என்று சொல்வதற்கு மாறாக எங்க வீட்டுல நாங்க பூண்டு வெங்காயம்லாம் சமைக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு ஆணவத்தனமான பதில். அது அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் அடங்கியிருக்குது. அது நான் அந்த பிரச்சனை விரும்பல. அப்ப இப்ப என்ன இது, தமிழ்நாட்டிற்குரிய நிதி, கல்வி நிதி கொடுக்கல, உண்மைதானே? கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கல்வி அமைச்சரே சொல்லிட்டாரு. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டால்தான் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இது ஜனநாயகமா அப்படிங்கிற கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் பதில். அடுத்ததாக, இயற்கை சீற்றத்தால் பாதிப்பு ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது. தமிழ்நாடு இந்த கஜை புயலால் பாதிக்கப்பட்டதற்கு 37,000 கோடி ரூபாய் கேட்டது. ஒன்றியத்திலிருந்து ஆய்வுக்குள் வந்தது. ஆய்வு செய்துவிட்டு அவர்கள் ஒரு கணக்கை சொன்னார்கள். அந்த கணக்கும் நடக்கல, இந்த கணக்கு நடக்கல. இந்திய ஒத்த பைசா கூட கொடுக்கல, ஒரு பைசா கூட நடக்கல. இந்த இயற்கை பேரிடர் நிதினு ஒரு நிதி இருக்குது, ஒன்றிய சர்க்கார்ட்ட ஒரு நிதி இருக்குது. அந்த நிதியை நிர்வகிக்கிற பொறுப்பு, அதுக்கு தலைவராக இருப்பவர் நாட்டினுடைய பிரதமர். ஏன் ஒரு பைசா கூட கொடுக்கல? அப்ப உள்நோக்கம் தானே இருக்கு. அதே மாதிரி மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டம், அந்த திட்டம் 20 ஆண்டு காலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முந்தைய ஐக்கிய முன்னணி ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு செய்த பணிகளுக்குரிய தொகையும் கொடுக்க மறுக்கிறாங்க. தமிழ்நாடு பூரா அனைத்து மாவட்டங்களிலும் வேலையில் ஈடுபட்டு வேலை செய்த இந்த தொழிலாளர்கள், குறிப்பாக அதிகபட்சமாக பெண்கள் தான் இருக்கிறாங்க. பெண்கள் மட்டுமல்ல, விதவை பெண்கள், கணவனாக கைவிடப்பட்ட பெண்கள் தான் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அந்த நிதி கொடுக்கல. இதற்கெல்லாம் ஒன்றிய நிதியமைச்சர் எந்த பதிலும் சொல்லாம திசை திருப்புவதற்காக என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக, தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமா நாங்க உடனே இது வரைக்கும் சொல்லல, அது உடனே எல்லாம் பண்ணிட முடியாது, அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், அதுக்கப்புறம் அந்த கமிட்டி தான் அதை முடிவு பண்ணணும், வேற யாரும் அதை முடிவு பண்ண முடியாது, மாநிலங்களை கேட்பாங்க என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் முறையை சொல்லுகிறார்கள். நான் கேட்கறது, இந்த முறை இருக்கிற போது 848 இடங்களை புதிய நாடாளுமன்றத்துல இடுக்கைகளை போட்டிருக்கீங்களா? எந்த இடத்துல அது பற்றி நீங்கள் விவாதிச்சீங்க? பகிரங்கமாக நாடாளுமன்றத்தில் இது மாதிரி விவாதிச்சு உறுப்பினர் தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும், இது இந்த 543 என்கிற எண்ணிக்கை உருவாக்கப்பட்ட எண்ணிக்கை 40 கோடி ஆகி போச்சு, எண்ணிக்கை அதிகரிக்கணும்,
அது 747 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நாடாளுமன்றத்துல விவாதித்து நாடாளுமன்ற உறுப்பினரோட கருத்து கேட்டு அந்த இருக்கை போடப்பட்டதா அல்லது தன்னிச்சையாக இருக்கையை போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்கூட்டி மாநாடு நடத்தப்படுகிறது. மற்ற மாநிலங்களில் இருந்து அழைச்சி கருத்துக்கள் எல்லாம் சொல்லிருக்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கம் இது திமுக பிரச்சனை இல்லது, இது ஒரு கட்சியினுடைய பிரச்சனையே கிடையாது, ஒட்டுமொத்த தேசத்தினுடைய பிரச்சனை. இதுல பாதிப்பு ஏற்பட்டு விடக் கூடாது என்கிற முறையில் இந்த கூட்டத்தை இந்த தருணத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு முத்தரசன்.